காந்தி ஜெயந்தியையொட்டி தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி பழைய மாணவர்கள் அமைப்பு சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. பெண்கள் ஆண்கள் என 2 பிரிவாக நடைபெற்ற போட்டிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் துவக்கி வைத்தார். இந்த மாரத்தான் போட்டியில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். இதில் ஆண்கள் பிரிவில் தென்காசியை சேர்ந்த பசுபதி என்ற இளைஞர் முதலிடத்தையும், காமராஜ் கல்லூரி மாணவர் மாணிக்கதுரை 2ஆம் இடத்தையும் பிடித்தனர். இதேபோல் பெண்கள் பிரிவில் காட்டுநாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்த கல்லூரி மாணவி ரம்யா முதலிடத்தையும், நாகர்கோவிலை சேர்ந்த சோபியா 2ஆம் இடத்தையும் பிடித்தனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கப்பட்டது. காந்தி ஜெயந்தியையொட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்கிட வலியுறுத்தி 32 கிலோமீட்டர் ஸ்கேட்டிங் விழிப்புணர்வு பயணம் துவங்கியது. பேரணியை மாவட்ட ஸ்கேட்டிங் அசோசியேஷன் செயலாளர் விஜயகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மன்னார்குடி தேரடியில் துவங்கிய ஸ்கேட்டிங் விழிப்புணர்வு பேரணி மன்னார்குடி தஞ்சாவூர் நெடுஞ்சாலையில் வடுவூர் வரை சென்று திரும்பியது. 32 கிலோமீட்டர் கலாம் உலக சாதனை நிகழ்வாக நடைபெற்ற இந்த பேரணியில் 60க்கும் மேற்பட்ட ஸ்கேட்டிங் வீரர்கள் கலந்து கொண்டனர். 32 கிலோமீட்டர் பேரணி மன்னார்குடி தேரடியில் நிறைவடைந்ததை தொடர்ந்து அனைவருக்கும் உலக சாதனை விருதுகள் மற்றும் சான்றுகள் வழங்கப்பட்டது. காந்தி ஜெயந்தியையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வில்பட்டி மலை கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. தலைவர் பாக்கியலட்சுமி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவரும் கொடைக்கானல் நகராட்சியுடன் வில்பட்டி ஊராட்சியை இணைக்கக்கூடாது, இணைத்தால் தங்கள் விவசாயம் அழியும், வரிகள் உயரும், அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் என தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து கிராம சபை கூட்டத்தில் ஒருமனதாக கொடைக்கானல் நகராட்சியுடன் வில்பட்டியை இணைக்கக்கூடாது என அனைவரின் முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வில்பட்டி ஊராட்சியை கொடைக்கானல் நகராட்சியோட இணைக்கிறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. கொடைக்கானல் நகராட்சியோட இணைக்கப்படும் போது வில்பட்டின்றது கொடைக்கானல் சுமார் 200 வருஷத்துக்குள்ள உருவானது. 2000 வருஷ பழமையானது இந்த வில்பட்டி ஊராட்சி. இங்கே அதிகப்படியா டிரைபல்ஸ் மக்கள், அதாவது பழங்குடியினர், ஆதிவாசிகள் வாழ்றாங்க. அவங்களோட பிரதிநிதித்துவம் ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா ஒரு 300 ஓட்டு இருக்கிற இடத்துல ஒரு பிரதிநிதி அவங்கள கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க நகராட்சியோட இணைக்கும் போது அது 3000 ஓட்டுகள் உள்ள பிரதிநிதித்துவத்துக்கு மாறுது. அப்படி இருக்கும்போது அந்த மக்களோட சத்தம் அங்கே ஓங்கி ஒலிக்காது. ரெண்டாவது ஒரு விஷயம், பெரிய அரசியல் இங்கே கட்டமைக்கப்படும். அதனால அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் போயிடும். ரெண்டாவது அவங்களோட மண் சார்ந்த வாழ்க்கை கண்டிப்பா போயிடும். ஏன்னா நகராட்சியை உருவாக்கி டெவலப்மெண்ட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வரி நீங்க வசூல் பண்றீங்க, நாடு டெவலப் ஆகுது, அது வேற விஷயம். ஆனா கண்டிப்பா 100% அந்த மக்கள் மண் சார்ந்து வாழ் பழங்குடியினர்ன்றது அவங்களோட மண் சார்ந்த அந்த கலாச்சாரங்களை பின்பற்றுறதுனால இன்னும் அவங்க பழங்குடியினர் இருக்காங்க. அந்த பழங்குடியினருக்கு பிற்காலத்தில் இந்த அவங்க கலாச்சாரம் அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் வரமுறைகள் நிறைய இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் எங்களை நகராட்சிக்குள்ள இணைக்கிறதுக்கான வழிமுறையே வேண்டாம். எங்களுக்கு நகராட்சின்னா ஏன்னா வில்பட்டி ஊராட்சியா இருக்கட்டும், அதிகபட்சம் வில்பட்டி பேரூராட்சி ஆகட்டும், இந்தியாவிலே பெரிய ஊராட்சின்னு சொல்றாங்க. நிலப்பரப்புகள் அதிகமா இருக்கு. இதுல இருக்க வருமானத்தை சொல்றதுக்காக மட்டுமே எங்களை நகராட்சியோட சேர்க்காதீங்க. இங்க வாழ்ற மக்களுக்கு தேவை என்ன, இங்க இருக்கிற மக்கள் இந்த மண் சார்ந்தே வாழட்டும். தயவு செஞ்சு அதனால எங்களை ஊராட்சியாவே தொடர விடுங்க. இல்ல இன்னும் பேரூராட்சியா உருவாக்குறதுக்கு வழிமுறையை பாருங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட 6 ஊராட்சிகளில் 2016ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டில் பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டத்தில் 146 பயனாளிகளுக்கு சரியான முறையில் வீடு வழங்காமல் ஆள்மாறாட்டம் செய்து முறைகேடு நடந்ததாக அப்போது பணிபுரிந்த அலுவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆதமங்கலம் ஊராட்சியில் 49 பயனாளிகளின் வீடுகளில் மயிலாடுதுறை பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பாலரவி குமார் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்ஸ்பெக்டர் அருண்பிரியா ஆகியோர் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நேரில் ஆய்வு செய்தனர். காந்தி ஜெயந்தியையொட்டி ஈரோடு மாவட்டம் டிஎன் பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட கொங்கர்பாளையம் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் கிராம சபை கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கூட்டத்தை தலைமையேற்று நடத்தும் ஊராட்சி தலைவர் ஜானகி பங்கேற்காததால் கூட்டத்தை தொடர்ந்து நடத்துவதா வேண்டாமா என அதிகாரிகள் குழப்பத்துடன் கூட்டத்தை துவங்கினர். இதனையடுத்து கிராம சபை கூட்டம் ரத்தாகும் என கிராம மக்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் அங்கிருந்த அதிகாரி விதிகளை மீறி வரவு செலவு கணக்கு
பலகைகளை பொதுமக்களின் பார்வைக்கு வைத்த பின் பெயரளவிற்கு கூட்டத்தை நடத்தி முடித்து கூட்டம் குறித்து தங்களின் மேலதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த பின்னர் கிராம சபை நடந்தது குறித்து அவர்களே அறிவிப்பார்கள் என தெரிவித்தார். கிராம சபை கூட்டத்தை நடத்தும் ஊராட்சி ஒன்றிய பொறுப்பதிகாரி கூட்டம் நடத்தப்பட்டதா இல்லையா என்று தெளிவாக தெரிவிக்காத நிலையில் கூட்டம் துவங்கி அரை மணி நேரத்தில் தங்கள் பகுதியின் குறைகளை தெரிவிக்க வந்த பொதுமக்கள் சலசலப்புடன் கலைந்து சென்றனர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கள்ளபிரான்புரம், வேடந்தாங்கல், வையாபூர் ஆகிய ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சித்ரா, வேதாச்சலம், காமராஜ் ஆகியோர் தலைமையில் காந்தி ஜெயந்தி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக தேர்வு செய்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பது, பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது குறித்தும், ஊராட்சிகளில் போதை ஒழிப்பு குறித்தும், பாலியல் வன்கொடுமை தடுப்பு குறித்தும் சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிராமத்தை தூய்மையாக வைப்பது குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த கிராம சபை கூட்டத்தில் அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள், மக்கள் நலப் பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். 2023-24 ஆண்டிற்கான பயிர் காப்பீடு தொகையை வழங்காத காப்பீடு நிறுவனத்தை கண்டித்தும், சம்பா பயிர் காப்பீடு திட்டத்தில் இழப்பை குறைத்து வெளியிட்ட அரசாணையை தமிழக அரசு ரத்து செய்து முழு இழப்பீடு வழங்க கோரியும் நாகையில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் தலைமையில் புத்தூர் ரவுண்டானாவில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். கூடி மறு ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு மழை அடைவு, மேட்டூர் அணையோட தண்ணீர் இருப்பு என்னன்னு கணக்கெடுத்து மறு இழப்பீடு கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. மத்திய அரசு அதை ஏற்றுக்கிட்டு இழப்பீடு வழங்கினுச்சு. நான் கேட்குறேன், இன்னைக்கு எதுவும் கண்மூடி வித்தையா? நான் இவ்வளோ விவரங்கள் சொல்கிறேன்ல, ஏன் தமிழ்நாடு வேளாண் துறை பேச மறுப்பதனுடைய மர்மம் என்ன? வேளாண் துறை அமைச்சர் விவசாயிகளுக்காக இருக்காரா? நான் கேட்கறது, முதலமைச்சர் ஒரு நிதியை கொடுக்குறீங்க, நீங்க நிதி சுமை. பிரதமர்கிட்ட போய் முதலமைச்சர் எங்க நிதி கஜானா காலி, தமிழ்நாட்டில் சம்பளம் போடுறது கூட வழி இல்லை, ஒப்புதல் கொடுத்த முதலமைச்சர் 5000 கோடி காப்பீடு நிறுவனத்துக்கு மறைமுகம் கொடுக்குற விவசாயிட்ட நேரடியாக கொடுத்துட்டு போயிடலாமே. உங்களுக்கெல்லாம் சம்பளம் போட பணம் இல்லைங்க. நீங்கள் போன வருஷம் குருவைக்கு 80 கோடி கொடுத்தாங்களா நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு? குருவைக்கு வேற எங்கேயுமே இல்லைன்னு 80 கோடி ஒதுக்குனாங்க. இன்னைய வரையிலும் அந்த தொகை கொடுக்கப்படல. இந்த வேதனை யாருங்க சொல்றது? தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒகேனக்கலுக்கு காலாண்டு விடுமுறை மற்றும் காந்தி ஜெயந்தி விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத வண்ணம் இந்த ஆண்டு அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் நிரம்பி வழிகின்றனர். மீன் சமையல்காரர்கள், பரிசல் ஓட்டிகள், மசாஜ் தொழிலாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் என அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் புளியமங்கலம் ரயில் நிலையத்தில் ஸ்வச் பாரத் மிஷன் திட்டத்தின் கீழ் ரயில்வே அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இப்பணிகளை ரயில்வே முதுநிலை ரயில்வே கோட்ட மின் பொறியாளர் தனேஷ்குமார் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இதில் AC லோகோ மற்றும் பிற துறையினர் உட்பட 300க்கும் மேற்பட்ட ரயில்வே துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் யானைக்குழாய் தெருவை சேர்ந்த சங்கர சித்ராதேவி அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் உணவகத்தில் வேலை செய்து வருகிறார். இவர் வழக்கம் போல் வேலைக்கு செல்வதற்காக ஆத்துப்பாலம் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த அதே தெருவை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் தங்கபாண்டி என்பவர் தான் அருப்புக்கோட்டைக்கு சவாரி ஏற்றி செல்வதாகவும் அங்கு சங்கர் சித்ராதேவியை இறக்கி விடுவதாகவும் கூறியுள்ளார். இதனை நம்பி சங்கர சித்ராதேவியும் ஆட்டோவில் ஏறி சென்ற நிலையில் செல்லும் வழியில் மற்றொரு நபர் ஆட்டோவில் ஏறிய நிலையில் அவர் பெயர் ராமநாதன் எனவும் அவர் அருப்புக்கோட்டை வரை நமக்கு துணையாக வருவார் என ஆட்டோ ஓட்டுநர் தங்கபாண்டி சங்கர சித்ராதேவியிடம் கூறியுள்ளார். இந்நிலையில் ஆட்டோ அருப்புக்கோட்டை அருகே பாலவநத்தம் தாண்டி சென்று கொண்டிருந்த போது திடீரென ஆட்டோ ஓட்டுநர் தங்கபாண்டி ஆட்டோவை காட்டுப்பகுதிக்குள் திருப்பி தனது கூட்டாளி ராமநாதனுடன் சேர்ந்து சங்கர சித்ராதேவியை தாக்கி கத்தியால் குத்தி அவர் அணிந்திருந்த 4.5 சவரன் நகைகளை
பறித்துக் கொண்டு சென்றுள்ளனர். இதனையடுத்து ரத்த காயத்துடன் சாலையில் கிடந்த சங்கர சித்ரா தேவியை அவ்வழியாக சென்றவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து அருப்புக்கோட்டை ஏஎஸ்பி மதிவாணன் தலைமையிலான தனிப்படை போலீசார் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட இருவரையும் தேடி வந்தனர். அப்போது அருப்புக்கோட்டை அருகே இருக்கன்குடி சாலையில் பதுங்கியிருந்த ஆட்டோ ஓட்டுநர் தங்கபாண்டியை கைது செய்து அவரிடம் இருந்து ஆட்டோ, தங்க நகைகள், கத்தி, 2 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ஆட்டோ ஓட்டுநரின் கூட்டாளியான ராமநாதனை தேடி வருகின்றனர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் முத்துநகர் கடற்கரை பகுதியில் நேரு யுவகேந்திரா சார்பில் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நேரு யுவகேந்திரா சார்பில் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டு கடற்கரையில் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இன்று நாடு முழுவதும் 77 மாவட்டங்களை சார்ந்த கடற்கரை பகுதிகளை இந்திய அரசு நேரு யுவகேந்திரா இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மூலமாக மை பாரத் அமைப்பின் மூலமாக கடற்கரை பகுதியில் இன்று சுத்தம் செய்யும் பணி தொடங்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இன்று இளையோர்கள் தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட வேஸ்ட் கழிவுகளை நாங்கள் அகற்ற இருக்கிறோம். அதே மாதிரி அனைவருக்கும் மை பாரத் நேரு யுவகேந்திரா சார்பாக மஞ்சள் துணி பையை வழங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஐஇசி மெட்டீரியல், அதே மாதிரி நம்ம நேரு யுவகேந்திரா சார்பாக கடந்த செப்டம்பர் 17 முதல் இன்று அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் பல்வேறு அனைத்து கிராமங்களிலும் இந்த சேவை பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு முகமாக இன்றைய தினம் நமது முத்துநகர் பீச்சை தேர்ந்தெடுத்து கடற்கரை பகுதியில் இப்போது சுத்தம் செய்யும் பணி நடைபெற இருக்கிறது. தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று காலை இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதில் மாநகராட்சி 3வது வார்டு பகுதியில் அமைந்துள்ள சுப்பையா நகர் பகுதியில் இடி தாக்கியதில் அப்பகுதியில் இருந்த பனைமரம் முற்றிலுமாக பிளந்து சேதமானது. இந்த இடி தாக்கிய அதிர்வு காரணமாக அப்பகுதியில் உள்ள 2 மின் கம்பங்கள் கீழே சாயும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் கீழே விழுந்து மின் விபத்து ஏற்படும் நிலையில் உள்ள மின் கம்பங்களை மின்சார வாரியம் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள கொட்டாரம் விளக்கு பகுதியில் செல்வம் என்ற தனியார் மருத்துவமனை செயல்பட்டு வந்தது. இதில் மருத்துவராக சந்திரசேகரன் என்பவர் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மருத்துவர் சந்திரசேகரன் வெளியூர் சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மருத்துவர் இல்லாமலேயே இம்மருத்துவமனை செவிலியர் மூலம் செயல்பட்டு வருவதாக நெல்லை மருத்துவ துணை இயக்குநர் லதாவுக்கு புகார் வந்துள்ளது. அதன் பேரில் அம்பை வட்டாட்சியர் சபரி மல்லிகா மற்றும் அம்பை சீஃப் இயக்குநர் சண்முக சங்கர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று மருத்துவர் இல்லாமல் செயல்பட்டு வந்த செல்வம் மருத்துவமனைக்கு சீல் வைத்தனர். மதுரை மேலமாசி வீதியில் உள்ள கதர் விற்பனை நிலையத்தில் அண்ணல் காந்தியடிகள் திருவுருவ சிலைக்கு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி கதர் சிறப்பு விற்பனையை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் தளபதி, பூமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட நீதிபதி மேவிஸ் தீபிகா சுந்தரவதனா தலைமையில் 6 நீதிபதிகள் உள்ளிட்ட நீதிமன்ற பணியாளர்கள் நீதிமன்ற வளாகத்தில் தூய்மை பணி மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாவட்ட நீதிபதி உள்ளிட்ட அனைத்து நீதிபதிகளும் மாவட்ட வளாகத்தில் உள்ள குப்பைகளை நீதிமன்ற ஊழியர்களுடன் தூய்மை பணி மேற்கொண்டது அனைவருக்கும் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி மதுரை மாவட்டம் பெருங்குடி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. பெருங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் பத்மா முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் துணைத் தலைவர் விஜயலட்சுமி ராஜேந்திரன், ஊராட்சி திட்ட அலுவலர் சுஜிதா, ஊராட்சி செயலர் செந்தில்வேல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் அங்கன்வாடி பணியாளர் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு பெருங்குடி பகுதிக்குள் பொது கழிப்பிடம் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர்.
காந்தி ஜெயந்தியை ஒட்டி திருச்சி மாவட்டம் லால்குடியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருச்சி வடக்கு மாவட்ட தலைவர் கலைசெல்வன் தலைமையில் பேரணி நடைபெற்றது. லால்குடியில் துவங்கிய பேரணியினை மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் லெனின் பிரசாத் துவக்கி வைத்தார். இப்பேரணியில் மாநில பொறுப்பாளர் கிறிஸ்டோபர் திலாக், இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பிரபாகரன், மகிழா காங்கிரஸ் தலைவி மோகனாம்பாள், நகர லால்குடி தலைவர் ஆனந்த் சுப்பிரமணியன், நகர செயலாளர் பாபு, நகர தலைவர் மாயவன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராசரின் நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி லயன்ஸ் கிளப் ஆஃப் திருப்பூர் பாண்டியன் மற்றும் பாண்டியன் சேவா சங்கம் சார்பில் 3ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் தாராபுரம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பட்டய தலைவர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு ரத்தத்தை தானமாக வழங்கினர். முன்னதாக காந்தியின் திருவுருவப் படத்திற்கு லயன்ஸ் கிளப் ஆஃப் திருப்பூர் பாண்டியன் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் ரத்த கொடையினை வழங்கிய தன்னார்வலர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் ஆஃப் திருப்பூர் பாண்டியன் தலைவர் பாலசுப்ரமணியன், செயலாளர் செந்தூர் பாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். லயன்ஸ் கிளப் ஆஃப் திருப்பூர் பாண்டியன் மற்றும் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இணைந்து இன்றைக்கு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு 3வது ஆண்டு ரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரத்த தானத்தை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி எங்களுடைய லயன்ஸ் கிளப் ஆஃப் திருப்பூர் பாண்டியன் அறிமுக சங்கம் ஆண்டுதோறும் 200க்கும் மேற்பட்ட கொடையாளர்களிடம் ரத்தம் பெற்று அரசு மருத்துவமனைக்கு தானமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதே நிகழ்வு இன்றைக்கு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை 250க்கும் மேற்பட்டவர்கள் ரத்த தானம் வழங்கியிருக்கின்றார்கள். இன்னும் கொடுப்பதற்கு கியூவில் இருக்கின்றார்கள். இந்த ரத்த தான முகாமை ஆண்டுதோறும் எங்களுடைய பாண்டியன் அறிமுக சங்கம் சிறப்பாக நடத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமை கொள்கின்றோம். காந்தி ஜெயந்தியை ஒட்டி திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காதி கிராப்ட் அங்காடியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தள்ளுபடி விலையில் கதர் ஆடை முதல் விற்பனையையும் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கதர் கிராம தொழில்கள் உதவி இயக்குநர் கோபாலகிருஷ்ணன், கதர் அங்காடி மேலாளர் ராஜ்குமார், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செல்வகுமார், வட்டாட்சியர் செந்தில்குமார் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள கழுதூர் ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் கருணாநிதி தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. தன் சொந்த கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அமைச்சரோடு கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார், கூடுதல் ஆட்சியர் சரண்யா, விருத்தாச்சலம் சார் ஆட்சியர் லூர்துசாமி, திட்டக்குடி வட்டாட்சியர் ஆரோக்கியராஜ் போன்ற பல்வேறு அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார், கழுதூர் ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து அமைச்சராக உள்ள சி.வே. கணேசன் தனது சொந்த கிராமத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். அவரை போன்று கிராமத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளும் ஒழுக்கமுடன் நல்ல முறையில் படித்து மருத்துவத்துறை, விஞ்ஞானத்துறை, IAS அதிகாரிகள் போன்ற உயர் படிப்புகளை படித்து அனைவரும் முன்னேற்றமடைய வேண்டும் என்று கருத்துரை வழங்கினார். திருச்சியில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் ஐதர் அலி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில, மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில தலைவர் ஐதர் அலி, வக்ஃபு திருத்த சட்டம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவின் ஆய்வு முறையாக இல்லை என்றும், வக்ஃபு சொத்துக்கள் என்பது அரசு சொத்து அல்ல, முஸ்லிம்களால் வழங்கப்பட்ட சொத்து, அதனை முழுமையாக திருட பாஜகவில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். அதாவது கோயில்கள் எப்படி வக்ஃபு சொத்துக்களாக இருக்க முடியும்? ஆனால் பல கோயில்கள் வக்ஃபு சொத்துலேயே இருக்கிறது. திருவல்லிக்கேணியில் அங்கே இருக்கிற மயிலாப்பூரில் இருக்கிற அந்த கோயிலுக்கு மானியமாக அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, தெப்பக்குளம், அது மானியமாக யார் கொடுக்குறா? நவாப் தான் கொடுக்குறாரு. அதை நாங்கள் வக்ஃபு சொத்துன்னு சொல்லலை. ஆனால் திருவல்லிக்கேணியில்
ஒரு 16 ஏக்கர் வக்ஃபு சொத்தில் ஒரு கோயிலும் இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம இதாக விட்டுட்டோம். இன்னொரு விஷயம் வந்து வக்ஃப் போர்டில் வந்துங்க 127 உறுப்பினர்கள் இருக்கணும், 127 ஊழியர்கள் இருக்கணும். 2008 அது 10 160 வேணும்னு சொல்லி அரசாங்கத்தில் கேட்டிருந்தோம். இன்றைக்கி ஊழியர்கள் எவ்வளோ இருக்காங்க தெரியுமா? 37 ஊழியர்கள் தான் வேலையை செய்கிறாங்க. 90 ஊழியர்கள் பற்றாக்குறை எங்கேயா இருக்குமா? ஆட்சியாளர்கள் 16 வருடமாக வக்ஃப் போர்டுக்கு ஊழியர்களே நியமிக்காமல் வச்சிருக்கிறாங்க. எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் ஊழியர்களே நியமிக்கப்படலை. அப்போ 3/4 ஒரு பகுதி தான் 127க்கு 37 பேர் தான் இன்றைக்கு ஊழியர்களாக இருக்கிறாங்க. அப்போ திருச்செந்துறை பிரச்சனை என்னென்னா, திருச்செந்துறை தான் நீங்கள் கேட்குறீங்க, அது வந்து இனாம் வக்ஃபில் இருந்தது. அங்கே இடத்தை எடுக்கப்பட்டிருக்கு. எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்டுகள் வந்து வக்ஃபில் இல்லாத காரணம் ஊழியர் பற்றாக்குறை. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வே பண்ணுறது வக்ஃப் போர்டு சர்வே பண்ணுறது இல்லை, வருவாய்த்துறை சர்வே பண்ணி தான் வக்ஃப் போர்டுக்கே கொடுக்குது. உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட பின் முதன்முறையாக தனது சொந்த ஊருக்கு செல்வதற்காக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தார். அப்போது திருச்சி விமான நிலையத்தில் கட்சியினர் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கோவி செழியன், எல்லோருக்கும் எல்லாம் என்கிற தத்துவம்தான் திராவிட மாடலின் அடிநாதம். அந்த அடிப்படையில் புறந்தள்ளப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தன்னை உயர்கல்வியின் அமைச்சராக முதலமைச்சர் நியமித்துள்ளார். அந்த உள்ளத்திற்கு ஈடு இணை ஏதும் இல்லை என்று தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர், திராவிட மாடல் முதல்வர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் இந்தியாவிலேயே எல்லா துறையிலும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு விளங்க வேண்டும் என்பதில் எந்த நேரமும் உடைக்கக்கூடிய ஒரு ஓய்வறியா உடைப்பாளியாக உடைத்து வருகிறார். இந்த நிலையில் ஏற்கனவே உயர்கல்வியில் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிற தமிழகம் இன்னும் மேன்மையுற மேல்நிலை கல்வியிலும் உயர்கல்வியிலும் புதிய புதிய பாடத்திட்டங்களை எல்லாம் இணைத்து உலகளாவிய கல்வித்தரத்தை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் அவர்கள். எனவே புகழ்பெற்ற துறையாக விளங்கிய உயர்கல்வித்துறையை இன்னும் மேம்படுத்த, இன்னும் பிரகாசமான முறையில் அனைத்து தரப்பு மக்கள் பயன்படக்கூடிய வகையில் எளிய குடும்பத்தில் பிறந்த எளியவனாகிய என்னை அந்த துறையினுடைய அமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சர் நியமித்திருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவம்தான் திராவிட மாடல் கொள்கையினுடைய அடிநாதம், அடிப்படை கருத்து. அதன் அடிப்படையில் புறந்தள்ளப்பட்ட சமூகமாக இருந்த என்னை, கல்வி கூடாது என்று ஒதுக்கப்பட்ட என்னை அந்த கல்வித்துறையினுடைய உயர்கல்வியினுடைய மேம்பாட்டு பணிகளுக்கு என்னை பணித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த உள்ளத்திற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. எனவே இந்தியாவிலேயே ரோல் மாடல் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற முதல்வருக்கு மனமார்ந்த நன்றியையும், துணை முதலமைச்சர் எந்த அளவிற்கு தமிழக மக்களை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்கிறாரோ அவருடைய வழிகாட்டுதலோடும் என்னுடைய பணி அமைத்துக் கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, எளிய குடும்பத்தில் பிறந்த என்னை நியமித்த தமிழக முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி கூறி பணியை தொடர்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தூத்துக்குடி மாநகராட்சியில் இன்று புதிதாக புனரமைக்கப்பட்ட மாநகராட்சி அலுவலக கட்டிடத்தை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதிதாக மாநகராட்சி வளாகத்தில் 100 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட கொடிக்கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் மாநகராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத், மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள அரக்கன்கோட்டையில் தனியாருக்கு சொந்தமான கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரால் இப்பகுதியில் நிலத்தடி நீர் மாசுபட்டு விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக இப்பகுதி விவசாயிகள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆலையை மேலும் விரிவுபடுத்த இருப்பதாக வந்த தகவலை அடுத்து இப்பகுதி விவசாயிகள் அதனை தடுத்து நிறுத்தி ஆலையை மூட வேண்டும் என்று இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி ஒன்றியத்திற்குட்பட்ட அம்மாப்பட்டினம் ஊராட்சியில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் நீண்ட காலமாக குடிநீர் தட்டுப்பாடு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு 7 ஊராட்சிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளுக்கு உரிய தீர்வு எட்டப்படும் என கூறிவிட்டு சென்றுள்ளனர். ஆனால் இதுவரை ஆழ்குழாய் கிணறு அமைத்து தரவில்லை. மாற்றாக 100 குடும்பங்களுக்கு குறைவாக உள்ள பகுதிகளில் ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் அம்மாப்பட்டினம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை அப்பகுதி மக்கள் புறக்கணித்தனர். இதனால் கிராம சபை கூட்டம் மக்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மங்களத்துப்பட்டி ஊராட்சி ஏடி காலனி மற்றும் மணவிடுதி ஊராட்சி மற்றும் குளவாய்ப்பட்டி ஆகிய ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து தீர்மானங்களை நிறைவேற்றி பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்ற அதிகாரிகளிடம் ஆவணம் செய்ய அறிவுறுத்தினார். பெரம்பலூர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து அதே சாலையில் சென்று கொண்டிருந்த லாரியின் பின்னால் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த செல்வராணி, செந்தாமரை, செல்லம்மாள், ஜெயந்தி, தங்கராசு, காயத்ரி, நல்லம்மாள் உள்ளிட்டோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த விபத்து குறித்து மங்களமேடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிகாலம்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் உள்ளாட்சித்துறை சார்பில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அதிகாரிகள் யாரும் வராததால் தங்கள் குறைகளை கூற வந்திருந்த கிராம மக்கள் கரிகாலம்பாக்கம் 4 முனை சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசி சம்பவ இடத்திற்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனையடுத்து மறியலிலிருந்து கலைந்து சென்ற கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோயில் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு பார்வையாளராக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கலந்து கொண்டார். முன்னதாக அவருக்கு மேலவாதியங்கள் முழங்க பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இக்கிராம சபை கூட்டத்தில் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான சமூக தீமை நிராகரிப்பு, தூய்மை பாரத இயக்க திட்டம், ஜல்ஜீவன் இயக்கம் உள்ளிட்ட 14 கூட்ட பொருள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி சங்கர், ஒன்றிய குழு தலைவர் நந்தினி ஸ்ரீதர், அனைத்து அரசு துறை அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் அருகே எப்போது வென்றான் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் மார்க்கண்டேயன், கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டு உரையாற்றினார். திருவாரூர் மாவட்டம் புலிவலம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் புலிவலம் தேவா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கோட்டாட்சியர் சௌமியா, புலிவலம் ஊராட்சி தலைவர் காளிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் பழுதடைந்த சாலைகளை சரி செய்து வேண்டும், கழிப்பறைகள் இல்லாத பள்ளிக்கூடங்களில் கழிப்பறைகளை கட்டித்தர வேண்டும், 100 நாள் வேலைகளை தொடர்ந்து பெற்றுத்தர வேண்டும், நாய்கள் தொல்லை அதிகம் இருப்பதால் நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் வட்டாட்சியர் செந்தில்குமார், மாவட்ட ஊராட்சி செயலர் பாலமுருகன், வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தளவாய்புரம் பகுதியில் ஊரின் நுழைவு பகுதி அருகே அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த மதுபான கடை அருகே முள்காட்டிற்குள் சட்டவிரோத மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. காந்தி ஜெயந்தி அன்று மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவது அதிர்ச்சி அளிப்பதாக வேதனை தெரிவித்துள்ள மக்கள் இதுகுறித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரபல ஜவுளி கடையின் புதிய கட்டிடப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இரவு பகலாக பணிபுரிந்து வரும் நிலையில் அதில் கல்லல் பகுதியைச் சேர்ந்த மோகன்குமார் என்பவர் எலக்ட்ரீஷியனாக பணி செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் இரவு ஜவுளி கடையின் கீழ்த்தளத்தில் பணியில் இருந்தபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்துள்ளார். பின்னர் அவரை மீட்ட சக ஊழியர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வேதனை தெரிவித்துள்ள மோகன்குமாரின் மனைவி தனது கணவர் மரணத்தில் மர்மம் உள்ளதாகவும் இதுகுறித்து போலீசார் உரிய விசாரணை நடத்தவும் கோரிக்கை விடுத்துள்ளார். பெருந்தலைவர் கர்மவீரர் காமராசரின் நினைவு நாளையொட்டி சேலம் பொன்னம்மாப்பேட்டை பகுதியில் காமராசர் இளைஞர் பேரவை நண்பர் குழு சார்பில் பள்ளி மாணவ மாணவிகள் 1000 பேருக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் பள்ளி அளவில் முதலிடம் பிடித்தவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் ஏழை எளிய பெண்கள் 20 நபர்களுக்கு இலவசமாக தையல் இயந்திரமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமணன் கலந்து கொண்டு தையல் இயந்திரங்களை பெண்களுக்கு வழங்கினார். தேனியில் செயல்பட்டு வரும் நவசமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டி 3ஆம் ஆண்டு துவக்க விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் இதேபோல் ராணுவ வீரர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவித்தனர். மேலும் சாதனையாளர், எழுத்தாளர்கள், சிறப்பாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அண்ணல் காந்தியடிகளின் 156வது பிறந்த நாளையொட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தேரடி பகுதியில் உள்ள அவரது உருவ சிலைக்கு திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எஸ்.எம்.பி. துரைவேலன் தலைமையில் மன்னார்குடி நகர தலைவர் கனகவேல் முன்னிலையில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் மாவட்ட பொதுச் செயலாளர் அன்பு வீரமணி, மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் குணசேகரன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் அனந்தகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நீதிபதி விஜயகுமாரி உள்ளிட்ட நீதிபதிகள், நகராட்சி தலைவர் செல்வராஜ், நகராட்சி ஆணையர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை காவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்ததுடன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.